அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அசிராஸ் விலாக் அண்ட் ரெசிபீஸ். என்னோட இந்த மினி விலாக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்றைக்கி மார்னிங் ஒரு 11 o'clock இருக்கும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதோட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். அப்படியே வாஷிங் மிஷினில் இருக்க துணிமணியை எடுத்து காய போட்டுட்டு வீடுக்கு ஒரு கொஞ்சம் சாம்பிராணி, வீடை க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணியை போட்டு விட்டுட்டு, ஏன்னா எனக்கு எப்போதுமே அந்த சாம்பிராணி ஸ்மெல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீடு ஒரு குட் வைப்பாக இருக்கும். அப்படியே நம்ம வீட்டில் 2 கிட்டன் இருக்காங்க, அவங்களுக்கும் ஈரல் சொல்லி வச்சுருந்தேன். அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே போய் வெஜ்ஜீஸும் வாங்கிட்டு வந்துடுவோம். காலியாகிடுச்சு. அதையும் போய் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். ஆயில் பாட்டில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் ட்ரைன் ஆகிடுச்சு. அதோட ஆயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் அதோட பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி சரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது ஒரு அப்புறம் வேலையாயிடும் பெருசாக, இல்லைன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் போயிடும், வதங்கிடும். அதனால் அதை விட என் கிட்டன்ஸ்டேருந்து காப்பாற்றுறதே பெரிய வேலை. அதையும் கையோடு முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவை கை பார்த்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் கை பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா சமையலுக்கு தேவையானப்போ அப்பப்போ எடுத்து மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் கடந்துச்சு, அதையும் விளக்கிட்டு சரி கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு. அதனால் டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீயையும் வச்சு விட்டாச்சு அடுப்பில். டீயும் கொதிச்சுக்கிருக்க கேப்பில் நம்ம கிட்டனோட கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் டீயும் கொதிச்சதுக்கப்புறம் அதையும் ஒரு டம்ளரில் ஊற்றி குடித்தாச்சு. எப்போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. இப்போது ஏதோ ஒரு டயட்டுன்னு சொல்லி கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலையே நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு. என்னோடய கசின் வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு கேட்டாங்க. அதனால் சரி ப்ரெட் ஆம்லேட் போடுவோம், சரி சிம்பிளாக ஒரு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஏற்பாடு நடந்துக்கிருந்துச்சு. பர்ஃபெக்டாலாம் வராது, ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் மச்சியும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.